வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதிமுக இருந்த முன்னாள் எம்எல்ஏக்களை பாஜக சேர்த்ததை பத்தி அந்த கட்சியோட அண்ணாமலை ரொம்ப பெருமையா பேச, காஞ்ச சருகு எல்லாத்தையும் வச்சு தோரணத்தை கட்ட முயற்சி பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு திராவிடர் கழக தலைவர் வீரமணி. அதே சமயம் நாங்க வயசானவங்க அப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசன் பொன்னையின் எல்லாம் இளமையா இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு பாஜக சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர். அவர் யாருன்னு இப்ப பார்க்கலாம். மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலன்னா 10 நாள்ல அவரை கட்சியில் இருந்து தூக்குறோம், கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்தப்புறம் பன்னீர்செல்வம் அமைக்கிற கூட்டணி 40 தொகுதியிலும் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கை வகுப்பை எடுத்து இருக்காரு பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர் ஒருத்தர். அவர் யாருன்னு பார்க்கலாம். 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் இன்னமும் காங்கிரஸ் அரச குற்றம் சொல்லித்தான் பாஜக அரசு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர். தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இருக்காரு ஒருத்தர். அவர் யாரு, அப்படி என்ன சொல்லி இருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். விமர்சனம் செஞ்சுட்டு வந்த அதிமுக மூத்த தலைவருங்க இப்போ அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலைய மண்குதிர லேகியம் விற்பவர் அப்படின்னு நேரடியா தாக்கி பேச தொடங்கிட்டாங்க. அதுக்கு செல்லாகாசனும் கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்காரு அண்ணாமலை. எல்லாம் முடிவு செய்ய 24 மணி நேரம் போதுங்க, கொஞ்சம் பொறுங்க, அப்புறம் பாருங்கன்னு சொல்லி இருக்காங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். கூட்டணி பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். அதிமுக கூட்டணி கதவு திறந்தே இருக்குன்னு அமித்ஷா சொல்ல, அவங்க கதவு எப்பவும் திறந்து தாங்க இருக்கும், அது முதலை வாய் மாதிரி, போனவங்க நிலைமை தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு அமைச்சர் மனோ தங்கராஜ். அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். புதுச்சேரியில விரைவில் பாஜக சார்பா வேட்பாளரை அறிவிப்போம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சொல்லி இருக்காரு. தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.